காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நிறைய அணைகளை கட்டினார், நிறைய தொழிற்சாலைகளை திறந்து வைத்தார், நிறைய கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினார். கல்வி நிலையங்களில் மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மாநிலத்தின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தினார். அதோடு நேர்மையின் சின்னமாக விளங்கினார். ஆனால் திமுகவின் பிரச்சாரங்களில் மயங்கி காமராஜர் அவர்களை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று மக்கள் மீது குற்றம் சுமத்தும் கருத்துக்கள் இன்றளவும் பொதுவெளியில் அடிக்கடி ஒலிக்கின்றன. காமராஜர் அவர்கள் தோல்வியடைந்ததற்கு மக்கள் மீது குற்றம் சாட்டுவது ஏற்புடையதா என்பதைத்தான் இன்று இங்கு நாம் ஆராயப் போகிறோம். இந்த கேள்விக்கு விடை காண 1967 காலகட்ட தமிழக சமூக அரசியல் பொருளாதார நிலையை முதலில் பரிசீலிக்க வேண்டியுள்ளது. இந்த பரிசீலனைக்கு செல்வதற்கு முன்பாக காமராஜர் அவர்களை பற்றிய பாடல் ஒன்றை கேளுங்கள். பிறகு இந்த ஆய்வை தொடருவோம். சொத்து சுகம் நாடார், சொந்தங்களை நாடார், பொன் என்று நாடார், பொருளும் நாடார், தான் பெற்ற அன்னையையும் நாடார், எந்த ஆசைகளையும் நாடார். நாடொன்றே நாடி தன்னலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடு என்றார் கவியரசர் கண்ணதாசன். அவர்தான் எங்கள் காமராசர்.